வாகனம் தான் நிற்குது, ஆக்களை காண எப்போ கொடுத்த 2 மாதம். இதுக்கு கீழே நின்றபடியாக கொஞ்சம் நீட்டாக நின்றுருக்கு. டஸ்டாக முடிச்சிருக்கோளிங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நாளைக்கு வாங்கணும். சொல்ல நீங்க வந்தா அப்புறம் திங்கக்கிழமையே சரி வந்து எடுத்துட்டு போறீங்களா வந்துருக்காது. இதுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தோம்னா சரி, வேற ஒன்றும் இல்லை. அங்க நிக்க அடிச்ச கராச்சியில இடம் இல்லாம இருக்கு, வானம் வருது, எப்ப எடுக்க போறீங்க? நாங்க நின்றா அந்த வேலை நடக்கும், இல்லாட்டி அது சாமம் வரட்டு வாழாரா இந்தியாவில வேறட்டு சுத்திட்டு வேறட்டு இப்ப எங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டியது. கடனாளி ஆயிட்டோம், கொஞ்சம் பெருப்பிச்சிட்டீங்க. நானும் கொஞ்சம் பெருத்துட்டேன் பாருங்க ராசாத்தி எப்படி இருக்கேன்ட்டு. ஆனால் இன்னும் அந்த இது ஸ்டிக்கர்கள் ஒன்றும் மங்கையில். வெல்கம் பேக் இந்தியாவில் வந்து நீங்க எங்களை என்ன கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேண்டியா இருந்தா எங்களை கொண்டு வந்த வெளியில ஜாமான் நாங்கள் ஓடுற செய்யலாது, யாரையும் நோயலாது. இதான அந்த பொருள், காட்டுக்கலர். காட்டுக்கலர் ஐயா, காட்டுக்கலர். இதில் ஒரு மாதிரி சரி கட்டிக்கணும். இதுதான் அந்த மோடிஃபை பண்ணின இது. சோலார் பூட்டி தந்தது வேலாம், அதையும் நாங்கள் சொல்லணும். உங்களோட வீடுகள் தேவையானாலும் பூட்டிவினோம், ஆனால் அகளை பிடிக்கிறதான் கஷ்டம். நீங்க கொழியுடன் இல்லாமல் வேலை செய்யுது. இந்த இதில் ஒரு சின்ன ஒரு வெடிப்பொன்று இருக்கு, இதுக்கு தான் போய் வைக்கணும். இன்றைக்கு ராசாத்தி வருமா இல்லையான்ட்டு ஒரு கேள்விக்குறி. பல காலத்துக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து ராசாத்தியை வந்து எடுக்கிறோம். எரியுது சிக்னல் ஃபுல்லாகவே வந்து லைட்டுகள் அதுகள் இதெல்லாம் வேலை செய்து வடிவ ஓடுது. இனி நான் தான் ஓடி பார்க்கணும். ராசாத்தி எங்கட கைக்குள்ள இருந்த ராசாத்தி. ஆனால் இவ்வளோ காலத்துக்கு பிறகு இதுதான் ஆர்டர் பண்ண கண்ணாடி வந்து பெருசாக இருக்குது. இப்படி ஓப்பனாக இருக்க மணியாக இருக்குண்டா, இப்படியே விட்டு விடுவோம். இன்றைக்கு இந்த கண்ணாடி பூட்டை இல்லாது இப்படி நாங்கள் திருப்ப மேலே கொண்டு போகிறோம். நண்பர்கள் வாரணம் இந்தியாவில் இருந்த ஒரு அண்ணா வாரர், அவரை போய் இதெல்லாம் நினைப்போடு. ஆனால் இந்த கண்ணாடி இல்லாமல் ஹவ் என்னது எங்களுக்கு மட்டுமா இப்படி நடக்குது, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா? வணக்கம் எல்லாருக்கும். யாழ்ப்பாணத்திலேருந்து தாய் மண்ணிலேருந்து பல மாதத்துக்கு பிறகு அப்பா என்னென்னு சொல்கிறது, உண்மையிலே சொந்த நாட்டில் நிற்கக்கு தான் அந்த உணர்வு தெரியுது. பல பேர் சொல்லுவீங்க நம்ம வெளிநாடுகளில் போயிட்டு வெளியூர்களில் போயிட்டு ஊருக்கு வரைக்கும் அந்த ஒரு இது ஒன்று வரமெண்டு, அது மாதிரி அந்த உணர்வு இங்கேயும் வெக்கையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு அங்கே மாற பாருங்க, அந்த ஒரு மண் வாசம் இருக்குல்ல, அந்த மண் வாசம் இன்னும் விட்டு போயில. நிம்மதியான நித்திரை வந்து அந்த எங்களோட இதில் வீட்டில் அந்த காற்றுல ஒரு படத்தாக தான் இது. அதோட உண்மையிலே யாழ்ப்பாணம் மாதிரி வரவே வராது, அந்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன். சரி, வந்த உடனே முதலாவது வேலையாக வந்து ராசாத்தியை பார்க்க போகிறேன். கண்ணா பேர் வந்து ட்ரிப்பில் நிற்கையும் சரி, ராசாத்தி எங்கே நிற்கிறீங்க. அதோட ராசாத்தி வந்து கராஜில் நிற்குது. கராஜில் அந்த ரோட்டால் போயிட்டு வர கணக்கு பேர் வந்து கோலிடத்தை சொல்லிவிடும், தம்பி என்ன கராஜில் நிற்குதுன்னு வேலை முடியலையா அப்படி இப்படின்னெல்லாம் கேட்டீங்க. எனக்குமே வந்து உண்மையிலே கவலையாக தான் இருந்தது. கடைசி நேரத்தில் கூட ஒரு சின்ன பார்ட்ஸ் வந்து கிடைக்காத பட்சத்தில் ராசாத்தியை கராஜிலேயே விட்டுட்டு போனாங்க. ஆனால் அன்னையாக்கள் வந்து நீட்டாக பார்த்துருப்பினோம், ஆனால் செய்திருப்பா இல்லையான்றதான் கேள்வி. என்ன சம்பவம் பண்ணா, ஒரு கராஜில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் ஆக்கள் நின்றா தான் வந்து வேலை நடக்கும், அப்படி இல்லாட்டி வேலை நடக்காது. கோல் அடித்த சம்பவம் என்னென்னு தெரியலை. இப்போ நேரடியாக நான் போய் பார்க்க போகிறேன் விஷயம் நடந்திருக்கா இல்லையாண்டு. ஏன்னா அந்த பார்ட்ஸ் வந்து கிடைக்கல, கொழும்புல மினக்கட்டம் தான் கிடைச்சிருக்கும். அப்போ அவையில் சொல்லினோம், எங்கட ஊர்லேயே வந்து செய்கிற ஆக்கள் இருக்கணும், அந்த பார்ட்ஸ் அலுமினியத்தில் கடைஞ்சி போடலாம் என்று சொன்னவன். இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இத்தனை மாதங்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு ராசாத்தியை போய் பார்க்க போகிறோம். செய்தெடுக்கணும், கட்டாயம் செய்தெடுக்கணும். இப்போ ஆட்டோவில் தான் போகிறோம். என்ன இருந்தாலும் இது கட்டாயமே கை கொடுக்கும். சில பேர் என்னென்னு சொல்கிறது, ஆட்டோ வேன் இருக்குதானே இதை விற்றுலான்ட்டு, ஆனால் ஒரு விஷயம் இல்லாட்டி ஒன்று வந்து கை கொடுக்கும். அதனால் இதில் அப்படியே போய் இன்றைக்கு கையங்களமாக அவையில் பிடிக்கிறோம். என்ன சம்பவம் வந்து பார்க்குறோம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக அந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பல காணொளிகள் எங்கள் நாட்டில் இருந்து இனி வேற காத்திருக்கு. இந்தியா போய் உடம்பு குறைஞ்சிருமென்று நினச்சிடா, குறையில கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே வெயிட் ஏறிட்டு அங்கே சாப்பாடுகள் மலிவு. அப்போ சாப்பிட்டு உடம்பு ஏறிட்டு அதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். பழைய உடுப்பு ஒன்று அளவில்லாமல் இருக்குது, எல்லாம் ரீக்கொண்டிருக்கு. சரி, குறைப்போம், கொஞ்ச நாளில் குறைப்போமா. சுதுமலை அம்மன் கோயில் அடியில் தான் நின்னாங்கள். அதுக்கு பின் ரோட்டால் போனாலே இந்த கராஜ் வரும். வாகனம் தான் நிற்குது, ஆக்களை காடு. ஆக்கள் நிற்காட்டி திறந்து விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். அண்ணே வாங்க, என்னாச்சு எங்கட ராசாத்துக்கு? என்னாச்சு? என்ன சம்பவம் அதில்? எங்கட ஆக்கள் செய்வினாமட்டு பார்த்தீங்களா? அப்படி ஒரு சம்பவம் எப்போ கொடுத்த? 2 மாதம் இவருங்க ராசாதி. ஆனால் இதுக்கு கீழே நின்றபடியாக கொஞ்சம் நீட்டாக நின்றுருக்கு. வேற ஒன்றும் இல்லை, உள்ளுக்குலாம் நிற்குது. அது ஒரு இது. இப்போ என்ன கட்டம்? சாமான் வருமா இல்லையா? ராசாத்தி பயணங்கள் எல்லாம் முடிஞ்சுது ஐயா. பயணம் முடிஞ்சது இஞ்சுதானே. நீ ராசாத்தி இல்லாம அப்படி அவருக்கு உண்டால இந்த இப்ப நேரடியாக அங்கேதான் போறார். நான் சொல்லிக்கொண்டு தான் வந்தேன். ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை. யார் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு பிடிக்க வந்தீங்கன்னா சரி. ஃபுல்லாக ஃபங்க்ஷன் இல்லை. 3 மணிக்கு அவங்க 56 கிலோ அடிச்சு அவிச்சு அந்த இதுகளெல்லாம். எந்த கோயில்? துவாட கோயில். துவா கடிக்கும். ஆள் இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை. இப்போ இது எந்த கடையில் போய் பார்க்கணும்? இது உங்களுக்கு ஆள்லாம் கொடுத்தது, அவர்லாம் கொண்டு கொடுத்தது இல்லை, மெஷர்மெண்ட் எல்லாம். நாளைக்கு வாங்கணும். உங்களுக்கு என்ன சொல்ல, நீங்கள் வந்தா அப்புறம் திங்கக்கிழமையே சரி வந்து எடுத்துன்னு போறீங்களா? வந்துருக்காது. பாத்தீங்களா, கராச்சி வேலைன்னா இப்படித்தான் நின்று செய்யணும். ஆனால் வேலை குறை சொல்ல இல்லாது இருந்தாலும் குறை சொல்லுவேன்டா. பார்ட்ஸ் கிடைக்காதான் பெரிய பிரச்சனை. பார்ட்ஸ் கிடைச்சிருந்தா ஒரு நாள்லயே பூட்டி தந்திருப்பினோம். நல்லா பூட்டணும். வண்டியில உங்களுக்கு மழை காத்து தான் பிடிச்சிருக்குமே தவிர வேற ஒன்றும் பிடிச்சிருக்கா. டஸ்ட் மட்டும் தான் இருக்கு. மேலால துடைச்சி விட்டா சரி. இங்கே 2 படியா நீட்டா நின்றுருக்கு. இல்லாட்டி நீங்க அங்க இடம் இருக்கு, நல்ல இடம் விட்டுருக்கணும். அங்கே நாங்கள் வெளியில தான் விட்டுருப்போம். மழையில் தண்ணியில் மரத்தின் இதுகள் விழுந்து அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை. அப்படி இல்லை. இதை கண்ணு நாளைக்கு பிறகான எப்படி இருக்கு சொல்லுங்க. வடிவத்தான் இருக்கு. என்ன அங்க கோல் வருது. கணக்கு பேரு கராச்சியில நிக்குது. நிக்குதுடா. கராச்சியில கொண்டே விட்டுட்டு இந்தியா போயிட்டாங்க. வந்த ஓட்டம் தான். அதுக்கு தான் தாரீங்க இல்லையே. கொழும்புக்கு போவோம். நான் கொழும்பு இப்போ சாமான் எடுத்து தரவோ. அந்த பார்ட்ஸ் அங்க பார்ட்ஸ் கிடக்கா? ஒரு சின்ன சாமான். இதானப்பா உடைஞ்சு போயிட்டுது. இதானே பிரச்சனை. டெக்ஸ் இருக்கு. இது வாரம் போகிறோங்க. அவருக்கு அடித்த எந்த கடைக்காரன் இன்றைக்கு போகிறோம். நேராக டவுனுக்கு போகிறோம். கடைக்காரனை பார்க்குறோம். ராசாத்தின் நிலைமை இப்படித்தான் இருக்கு. இதை நான் நாளைக்கு இருக்கோ இல்லையோ, நாளைக்கு வந்து இதை நான் துடைக்கிறேன். வேண்டா துடைச்சி மோட்டரை போட்டுட்டு எல்லாம் பிடிச்சி தண்ணியை பிடிச்சி விட சரி. பிடிச்சி விட்டா சரி. அது சரி. ஏணி ஏறி தண்ணி எல்லாம் பிடிச்சி விட விஷயம் முடிஞ்சு. அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். இல்லத்தில் போகணும். இதில் தான் போகணும். 3 நாள் தங்கி நிற்கணும். பவுனியாக போகணும் அவசரமா. இல்ல அது ஒரு அலுவல் உண்டு. அதுதான் இப்ப வேற கோர்ஸ் எடுத்துட்டீங்களா? கோர்ஸ் கிடக்கு தானே இப்ப. இந்த கோர்ஸே போடலாம். அந்த கோர்ஸ் அது மேல பிஞ்சே கோர்ஸ் இல்ல. அப்ப இதப்பா அதை கொடுத்துட்டு அவரெல்லாம் செய்து போட்டு தான் இவரை வேற மாதிரி ஒரு முடிவை பண்ணி போட. நான் கொழும்புக்கு தான் போக வேண்டி வேற போகுது. இப்போ கொழும்புக்கு போய் உள்ளேயும் போகும்.
மற்றவருக்கு இன்னும் ஒரு பெரிய வேலையை ஒன்று செய்யணும். இது இல்லை, அது வீட்டில் அந்த அந்த மற்ற அலுவல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஓ சரி, ராசாத்தின் எல்லாமே இப்படி தான் கிடக்கு. நீங்கள் எவ்வளோ கேட்டீங்களோ அது மாதிரி நானும் கேட்டிருக்கேன். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இதை பூட்டி எடுத்தவன்டா வெளியில் இதுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தவன்டா சரி, வேறு ஒன்றும் இல்லை. அது நிற்க அங்கே நிற்க அடிச்ச கராச்சியில் இடம் இல்லாமல் இருக்கு. வானம் வருது, எப்போ எடுக்க போறீங்க? இவரை உள்ளுக்கா விடுவீங்க, ஏதோ எடுக்கலாம், தள்ளி தள்ளி எடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் பிரச்சனை. இல்லாட்டி வெளியே எடுத்து விடுவீங்களா? நானும் நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருப்பீங்க ரெண்டு பார்த்தா. சரி, அது எங்க நிற்குது யாருக்கு தெரியும்? அது என்ன பில் படையில அது விற்கலையோ இன்னும்? அதெல்லாம் கழுவி நீட்டாக தான் நிற்குது. கழுவி நீட்டாக தான் நிற்குது. அதான் நடக்க போகுது போல இருக்கு. இதுதான் எங்கே ஓடி கொண்டு போய் எங்கே நின்றா பண்ணுற ராசாத்தி என்ன படுத்துட வேண்டாங்க இதுக்கு. இது விற்க போகிறோம்னு போட்டதான் இன்னும் பில் படையிலையாகும். நான் நினைக்கிறேன் கடன் பில்லை சொல்லினேன் போல இருக்கு. ஆனால் கொஞ்சம் வசதியாக வந்துட்டேன் போல இருக்கிறேன். இஞ்சாலையெல்லாம் நீட்டி, இஞ்சாலையெல்லாம் சீமியந்தெல்லாம் பதிச்சு, அங்கே முன்னுக்கு எல்லாம் பதிச்சு கொஞ்சம் பெருப்பிச்சிட்டீங்க. நானும் கொஞ்சம் பெருத்துட்டேன் பார்த்தீங்களா, 5-6 கிலோ பெருத்துட்டேன். அங்கே சாப்பாடு இல்லைண்ணே, ஒரே அடி கொண்டு போய் தண்ணிக்கு விழுந்தா கீழே போயிடுவீங்க. எது இல்லை, மெலிவம் பழைய உடுப்புன்னு அளவில்லாமல் இருக்கு. இனி இங்கே உங்களோட திரிய மெலிஞ்சிருவாரு. இப்போ இங்கே கராச்சிக்கு போய் அங்கே இருந்து பார்த்து. ஆனால் என்ன சொன்னாலும் அங்கே 1000 வண்டி நிற்குது ஐயா. இப்படி கேம்பே வேன் இதுவெல்லாம் நிற்குது அங்கே இந்தியாவில் கணக்கு. இப்படி மஞ்சள் கலர் வேன் கணக்கு எக்கச்சக்கம் ஓடி தெரியுது. ஆனால் எங்கட ராசாத்தியை பார்த்தா அது ஒரு வடிவுதான். அங்கே ஃபோர்ஸ் தான் கூடுதலோட அது அவங்களோட உற்பத்தி என்ன கூடுதல். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்கள் கூடுதலாக டாட்டா, மகேந்திரா அதுலேயே வந்து கணக்கு இருக்கும். ஆனால் எங்கட நாட்டுக்கு வர்ற வாகனங்கள் அதில் வந்து இனோவாவில் இனோவா கிறிஸ்டா தான் அங்கே டொயோட்டாவில் இருக்கிற ஹையர் மாடல். ஆனால் அதுவும் பட்டு அந்த சேப்பாக வடிவாக இருக்கா. கோலை போடுக்கோ இப்போ நான் எடுத்து ஆன்சர் பண்ணிடுறேன் சரியா. இப்போ இவர் நீங்கள் எடுத்து பாருங்க, எடுக்க கோயிலில் நிற்கும். சரி, இப்போ அலசின் அடித்தது நீங்கள் சொல்லுங்கள். அலசின் அடித்தது எனக்கு என்ன செய்யறதுப்பா? அவர் சொல்ல, ஓப்பா எனக்கு அடிச்சு கொண்டே இருக்குது. நான் லவ் சைக்கிள் விடுங்க, நீங்கள் சார் லவ் சைக்கிளை விடுங்க, உங்களோட கோலை எடுப்பார். லவ் சைக்கிளை விடுங்கல பாப்பா ஒருக்கா. சரி, ஆன்சர் பண்ணல. எடுக்காதா எனக்கு சொல்லிட்டு நான் லீவு நான் பெற மாட்டேன்னு சொல்லிட்டு போனது. நான் நேற்று வந்த கலையோட இப்போ பழத்துட்டேன். இன்றைக்கும் இப்போ களை தான் பாருங்க. எனக்கு நீங்க வந்தீங்களோட எனக்கு உண்மையா டவுட்டா கிடந்தது. ஏர்போர்ட்ல இறங்கினா அப்புறம் அடிச்ச கோல் வேலைக்கு தான். ஏண்டா அப்படி ஒரு அவசர வாடை இது போடும், அது இதுல தான் போடும். இல்ல நாங்க அதெல்லாம் போகணும், விட்டுட்டு படுக்கணும். சரி பாப்போம். தரலாம் பாப்போம். இனி சாமான் கிடைக்கணும். அப்படி இல்லாட்டி குழம்புக்கு போத்தாமனும் அப்படி அதை எடுத்து போகணும். என்ன சொல்லுங்க, மொடிவை பண்ற விஷயம் இருக்கு. அது மொடிவை தான் எல்லாம் பூட்டி அப்ப அது இல்லைன்னா நீளமா எடுத்து என்ன சம்பவம் சொல்லுங்க. அப்படியோ நாங்க நின்றா அந்த வேலை நடக்கும். இல்லாட்டி அது சாமான் விரட்டு வாழார இந்தியாவில் வேறட்டு சுத்திட்டு வேறட்டு இப்ப எங்களுக்கு முழக்க சொல்ல வேண்டியது. சரி பாப்போம், போய் சாமான் செய்ய கொடுத்த இடத்துல என்ன கட்டத்தில் இருக்கட்டு பாப்பா. பாருங்க ராசாத்தி எப்படி இருக்கண்டு. ஆனால் இன்னும் அந்த இது ஸ்டிக்கர்கள் ஒன்றும் மங்கையில் கலர் எல்லாம் போகல, எல்லாமே அப்படி. அதான் பிடிச்சிருக்கும் என்ன. சரி, இப்போ பார்க்கிங் காசே தரணும் போல இருக்கு என்ன. நல்லா சிரிக்காம கொடுப்பீங்க. இங்க வேறங்க இவர் இருக்கிற
இதுக்குள்ள இதுல தொடர்றதுக்கு கூட வேற யாருக்கு அனுமதி இல்லை. அதான் பார்த்தேன் நான், எல்லாம் அப்படியே கிடாக்கு. கலட்டி அப்படி வச்ச மாதிரி அப்படியே கிடக்கு. இப்படிதான் கலட்டி அப்படியே கிடாக்கு. இப்போ போட ஸ்டார்ட் வருதோ இல்லையோ தெரியல. வர வச்சிருவி நாம் அவள் வித்தகாரர். வாங்க, வெல்கம் பேக் ஸ்ரீலங்கா. என்னவா நீங்கள் வராங்க கூட வாங்க, நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம். சரி, அது ஒரு வகை உண்மைதான். உங்களை பாக்கிங்கள எப்படி இருக்குமா, ஒரு ராசாத்தியை பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம் நாங்கள். சரி பாத்தீங்க, இதான் பந்திக்கு ராசாத்தியை நாங்கள் பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம். சரி சரி, ஒத்துக்கொள்றேன். அவங்க செய்ய கொடுத்தோட என்ன கட்டத்துல நிக்குது. நாளைக்கு முடிச்சுக்கலாம். வேலை செய்யப்ப நீங்கள் வரணுமே, வந்தாதானே இப்ப வண்டி எடுக்கலாம். நாங்க செய்து நாங்கள் ஓடி அதான் உங்களை ஓடி தெரியுது. டாக்ஸி இன்சூரன்ஸ்ல இருக்கணுமே, வண்டி வேற அப்படி சுத்தி கொண்டு நிக்குது. ஓடி கணக்கா வச்சு. சரி, நீங்க அதை ஒண்ணும் வேண்டாம். இந்தியால இருந்து வந்து நீங்க எங்களை என்ன கொண்டு வந்தீங்க அதை அன்பை முடிச்சிட்டீங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தது உங்களை பொண்ணையும் பிடிக்கலாம், எனக்கு நேரையும் பிடிக்க இன்னைக்கு நிப்பீங்களான்னு ஒரு டவுட்லாம் வந்துடுறாங்க. ஆனா இல்ல, எதிர்ச்சியா வந்துட்டாரா கோயில முடிச்சுட்டு வருவேன். கோயில் முடிச்சுட்டு வரேன். கோயில் கோயில்னு சொல்லிக்கிட்டு அண்ணா ஈஸியா தான் இருந்தது. நாளைக்கு போறா, நாளைக்கு வந்து வீடியோ எடுத்தேன். வாங்க, தேவை அவ்வளோ அவசரமான உங்களோட தரலாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் எங்கேயாவது தேவையில்லை. நீங்க வந்து யோசிக்காங்க, நாளைக்கு எடுக்கிறீங்க பின்னேரம் பெரிய பூசணிக்கான வாங்கிட்டு வாங்க. எல்லாம் துறக்க கிடக்கலாம் கழிக்கணும். என்ன இல்ல இல்ல செய்தாரு, அவன் செய்துட்டான பரவாசி நாளைக்கு ஒரு புஷ் பண்ணி. சரி, நாங்கள் நாளை விடிய 8 மணிக்கு நான் போயிடுப்பேன். சரி, அவன் 8 மணி திறக்க வேணாம், அவன் 9:30. நீங்க போய் பார்த்து நாங்க கவராவளா போய் நிற்போம். நீங்க போய் பார்த்து இவர் இல்ல இல்ல இவர் இவரா கேட்கிறார். இந்தியா என்ன வாங்கினது அதற்கு 2 மாசமா நின்று என்ன உணர்ந்த இருட்டு கடை அல்வா கொண்டு வந்தவரா, இல்லாட்டி மதுரைக்கு போய் லட்டு கொண்டு வந்தார், ஆந்திரால இருந்து ஆந்திரா மெச்சில வாங்கினோம். அங்கன்னு கேட்க போனோன்னு கேட்க உங்களுக்கு என்ன வேண்டியா இருந்த, உங்களுக்கு என்ன வேண்டியா இருந்தா எங்களை கொண்டு தேவையில்லை. இல்ல ஜாவன் நாங்க ஓடுற வேண்டிய அப்படித்தான். அதான் முறையா சரி, நான் கொண்டு வந்தா எல்லாம் வீட்டாங்க ராசாத்தி எனக்கு கேட்க இல்லையா சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது தொழில் சம்பந்தமா ஏதாவது வேண்டுமாதா எல்லாம் கிடாக்கு எல்லாம் கிடாக்கு ஒப்ப தருவீங்க கடைசியா ராசாத்தி எங்கள்கிட்ட நாளைக்கு எடுக்கலாம் நினைக்கிறேன். திங்கக்கிழமை ஞாயிறு அவங்களுக்கு கூட்டு நாளைக்கு அவன் செய்த வேலையில அவன் செய்து கொண்டிருப்பானு. திங்கக்கிழமை அவருக்கு 2 மாசமா அவருக்கு ஓட வேண்டாம். சொல்லி என்ன பிளான் எல்லாம் சொல்லி கோயிலடி கொண்டு டக்குன்னு வரணும். கோயில் அடிக்கா சம்பள காசு கொடுக்கணும், கொடுத்துருவாரு. ஆலயம் வந்து பிடிக்கலாம் இருந்தாலும் வந்துட்டு போயிட்டேன். பாப்போம், நம்புவோம். நானும் இது சரிவராண்டு வேற இடத்துல சாமான் கிடந்தாப்பா அது பிரச்சனை. எடுத்து வைக்கிறது அதுல என்ன இருக்கு, இப்ப அது பெரிய விலையும் இருக்காது. ஒரு நுட்பமா செய்ய வேண்டிய விஷயம் அந்த சாமான் இல்லாத வகையா நுட்பமா செய்ய வேணும். அதை எனக்கு இதுக்கு பிறகு எனக்கு டவுட்டா இருக்கு, அதை கூட்டக்க சில உள்ள திருப்பவும் லீக்காவா என்ற சாமான் எடுப்பாங்க. இந்த ஆணி இருக்கല്ലോ, இந்த ஆணியை கடைஞ்சிட்டு போகலாம். அது சின்ன பிரச்சனை, கடைஞ்சி போட்டு போகலாம். என்ன பிரச்சனை, அந்த அலுமினியம் இருக்கല്ലോ, அந்த அலுமினியத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவை அந்த பைப்பா கொண்டு வந்து வேறு ஒரு வழியாத கொண்டு வந்து இது சரிவா பண்ணோம். சொல்ல விஷயம் முழங்கு தானே உங்களுக்கு. சரி பாவம். சரி, இதுதான் வந்து ராசாத்தி இல்லாம பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே செய்யலாது, யாரையும் நோயிலாது. இருக்கியா மாத்திட்டீங்க. பின்ன புரிஞ்சு வேலை செய்யாட்டி ஒரு இதை இல்லாட்டி கொடுத்துருக்கோம். டைவர்ட் பண்றான் இன்னொரு டைவர்ட். டவுனுக்கு போய் பார்ப்போம். டவுன்ல கடை பேரும் தெரியாது, அவன் பார்க்கணும். நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு தொடரும். நாளைக்கு வாங்க, என்ன நடக்கும் நாளைக்கு இல்லை உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி சொல்லுங்க,
திங்கக்கிழமை வாங்க நீங்க. நாளைக்கு வாரம் நாங்கள் ராசாத்தி வேணும். அடுத்த நாள் காலை இங்கே வந்து நிற்கிறோம். அன்னை அகலண்டை செய்தாரண்டவ ராசாத்திய பொருள் கிடைச்சிட்டு ஒரு மாதிரி பாட்டி சைன் பண்ணி எடுத்துட்டோம். எங்களுக்கான இதான அந்த பொருள் காட்டுக்கலர் ஐயா, காட்டுக்கலர். இதுக்கா அதான் இதுக்கா 2 மாதம் ஆச்சு கேட்ட மாதிரி அடிப்பாங்க ஒரு இதாக செய்திருக்கிறோம். இது அந்த கோர்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ 2 கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கு. நாங்கள் போகிறதுக்கு தயாராக வந்துட்டோம், கொண்டு போகிறதுக்கு தயாராக வந்துட்டோம். கண்ணாடியெல்லாம் துடைச்சி வெளியில் எடுத்து ஒரு சர்வீஸ் ஒன்று அடித்தா தான் சரி. இப்போ பூட்டி கொண்டுக்கிறேன், இன்றைக்கு கொண்டு போகிறோம். வேற கொஞ்சம் பெரிய தரத்தில் வந்துட்டீங்க என்ன, ஒரு இந்த என்னன்னு சொல்கிற ஒரு பெரிய பெரிய கம்பெனி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துட்டீங்க என்ன. ஆனா சொல்லுங்க. ஆனால் வாட விட்டால் 2 செய்துட்டு போவோம். சரியா, எப்படியும் வந்து கொஞ்ச நேரத்தில் பூட்டிக்கலாம். எனக்கு என்ன அடுத்த டவுட்டுன்னா வந்து பூட்டினாலும் தண்ணி லீக் ஆகாமல் நிற்குமா என்ற ஒரு டவுட்ன்றதை நாங்கள் இங்கே செய்தது தானே. சரி நம்புவோம், அப்படி லீக் ஆகாமல் விடாது என்ற நம்புவோம். சரி, இதுக்கு நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகும். பொருட்கள் எல்லாத்தையும் இறக்கி தயார்படுத்துவோம் போகிறதுக்கு. இவ்வளோ நாளும் சோலார் பேட்டரி சார்ஜ் நின்றுருக்க 12 வோல்ட் காட்டுது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன முதலே ஒரு காரணம் மட்டும் சொல்லி விட்டுருக்கேன், ஏதாவது நடந்தா டஸ்ட் வந்துடுமெண்டு. இதெல்லாம் எடுத்து தட்டிக்கிட்டு மற்றது மெயினான விஷயம் அந்த கண்ணாடி மாற்றணும். கண்ணாடி ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி அதை இன்னொரு இடத்துல பேயும் பண்ணிட்டேன். இதில் வெளியில் எடுத்த அப்புறம் தான் வந்து கண்ணாடியை நீ மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. ஆசாத்தியின் நிலைமை கவலைக்கிடம். இதில் ஒரு மாதிரி சரி கட்டிட்டோம். இதுதான் அந்த மோடிஃபை பண்ணின இது முதல் ரவுண்டாக வந்தது. இப்போ அப்படியே நேராக போட்டுட்டோம். இதில் இந்த குழாயம் வந்து இவ்வளோ அதுக்கு நீண்டு வருது. அப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அவையில் தங்களுக்கு என்ன மாதிரி இதில் மாற்றி அமைச்சிக்கிறோம். நாங்கள் இனி ஓடி பார்க்க தான் தெரியும் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுண்டு. லெட்ஸ் ஒரு மாதிரி பின்னிக்கெல்லாம் முதல் கிடந்த மாதிரி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் டஸ்ட்டு வரலான்ருக்கு, அதெல்லாம் தட்டிக்கிட்டி அடித்து விட. சரி, ஒரு மாதிரி எல்லாமே வந்து பூட்டிட்டு ஸ்டார்ட் அடிக்க போகிறோம். பல மாதங்கள் கழித்து எங்களுடைய ராசாத்தியை வந்து உயிர் கொடுக்க போகிறோம். என்ன உயிர் என்ன மாதிரி அடிக்கிறது பார்ப்போம். பேட்டரி கலட்டி தான் வச்சுனாங்க, அடிக்கும் இல்லாட்டி ஜம்பர் ரெண்டு இருக்குது, ஜம்பர் போட்டு அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோலார் எல்லாமே வந்து பக்கா வேலை செய்யுது. இங்கே ஷெட்டுக்குள்ளே விட்டுருந்தாலும் சோலாரோட பேட்டரி சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 3/4 சார்ஜ் நிற்கிது. அதோட சோலார் பூட்டி தந்ததுக்கு வேலை அதையும் நாங்கள் சொல்லணும். உங்களோட வீடுகள் தேவையானாலும் பூட்டி வேணும், ஆனால் அகளை பிடிக்கிறதான் கஷ்டம். இங்கே கொழியோட எல்லாம் வேலை செய்யுது. இதில் ஒப்பனா விட்டுருங்க. சாதி அடிச்சிரு. கொஞ்சம் ஹீட் ஆகணும். இந்த ஹீட் இது நிற்குதா? மெக்கானிக் வேறேண்டா போல சும்மா இல்லை. டாக்டருக்கு சாமான் என்ன சிரிக்கோடு வையாது. சரி, இப்போ எல்லாமே வந்து பூட்டியாச்சு. இப்போ அடுத்த அடிக்கிட்ட வந்து ஸ்டார்ட் அடிக்கும். எதாப்பா ஹீட் பண்ற நீங்க? சுவிட்ச் தான் கொஞ்ச நேரத்தில் போட்டோம். டிக்கண்ட் சத்தங்க போட்டுட்டு போட்டுட்டீங்களா? லொக் பண்ணிட்டீங்களா? இல்ல போறோங்க. டிக்கண்ட் சத்தம் வரும். அடிக்க வேண்டி வருமா? அடிங்க. அடிங்க. சத்தங்கள் என்ன முருகா?
ஆ நீங்க அதை பண்ணுங்க. இதை கொடுங்க போடுங்க நான் எல்லாம் பூட்டியாச்சு அப்போ அப்போ நான் உள்ளூர மாய்க்கிறேன். அது கூட இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த விஷயம் பார்க்கணும். அடிங்க அடிங்க அடிங்க. பைக்கு தான் அடிக்கும். அடிக்கும் அடிக்கும் பைக்கு தான் அடிக்கும். ஒரு 3 தடவை ஹீட் பண்ண விட்டீங்கன்னா நார்மலாக அடிக்கும் அதில். ரைட் என்ன ஒரு ராசாத்தி அடிச்சுட்டு ஸ்டார்ட் அடித்தது. ஆனால் அந்த டீசல் போகிற ஒரு சின்ன குழாய் இருக்குது, அந்த நொசில்ஸால் போகும் தான் டீசல் போகும். எல்லாத்துக்கும் டீசல் போடுற இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு இதில் சின்ன ஒரு இது உண்டு. ஆனால் அதால் டீசல் வந்து கொப்பளிச்சு கொண்டிருக்கு. அந்நியாக்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் பண்ணுறக்காண்டி இதை கலட்டி கொண்டு ஒட்டி கொண்டு வாங்க, திருப்ப பூட்டி விடுவாமன்ட்டு சொல்லிதான். இன்றைக்கு ராசாத்தி வருமா இல்லையான்ட்டு ஒரு கேள்விக்குறி. நான் நினச்சேன் இன்றைக்கு கொண்டு போகலாமான்ட்டு, ஆனால் கொண்டு போயில அது போல தான் இருக்குது. திருப்ப வந்து அந்த குழாயெல்லாம் கலட்டினோம். கலட்டி பக்கத்தில் எங்கேயும் மொட்டை கொடுக்கலாம் ரெண்டு பார்க்குறோம். இந்த இதில் இந்த 4 இது இருக்குது தானே, இதுதான் நொசல்ஸ்ன்னு சொல்கிறார். இந்த இதில் ஒரு குழாயில் லீக் ஆகுது. இதெல்லாம் கலட்டி கொண்டிருக்கணும். அன்னைக்கு குறைஞ்சிருக்கு என்ன? தண்ணி குறைஞ்சிருக்கு. ஸ்டார்ட் பண்ண எல்லா இடம் போகும் இல்லை. இந்த இதில் ஒரு சின்ன ஒரு வெடிப்பொன்று இருக்குது, இதுக்கு தான் போய் வைக்கணும். ஒரு மாதிரி பக்கத்துலேயே கோவிந்தன் அண்ணான்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட ஒட்டி தந்துட்டார். இதை கூட்டுறதை மட்டும்தான் வேலை. ஏற்கனவே இதில் 2-3 இடத்துல ஒட்டு வேலை பார்த்துருக்கு. சரி, பல காலத்துக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து ராசாத்தியை வந்து எடுக்கிறோம். இருட்டிட்டு இருந்தாலுமே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுது. நல்ல காலம். நான் நினச்சேன் நாளைக்கு தான் முடியும்னு பார்த்தேன். ஆனால் ஓகே, இப்போ செய்து வந்துடலாம். கண்ணாடி தெரியுதா? ஓகேயா? லைட்டாக போடுமா லைட்டை. ராசாத்தி காலத்துக்கு பிறகு இந்த இடத்துல இந்த வெளியில் வருது, அதே சந்தோஷம். எரியுது சிக்னல் பயணிஞ்சது நீங்கள் அங்கால சிக்னல். எரியுது சக்சஸ். அங்கால ஒரு லைட் ஒன்று எரியல பாருங்க. ஃபுல்லாகவே வந்து லைட்டுகள் அதுகள் இதெல்லாம் வேலை செய்து வடிவம் ஓடுது. இனி நான் தான் ஓடி பார்க்கணும். இருட்டாக இருக்குது, பார்ப்போம். ஓட வழிக்கிட்ட தான் தெரியும். சந்தோஷம் இந்த நேரம் முடிச்சதுக்கு. நேற்று இரவு நாங்கள் கொண்டு ராசாத்திய வீட்டுக்கு. இது என்ன தான் பழைய வாகனமாக இருந்தாலும் இது எங்களோட அவ்வளோ ஒரு உறுப்பினர் மாதிரி இல்லாமல் இருந்தது, கஷ்டமாக இருந்தது. நேற்று கொண்டு வந்த உடனே ஒரு சந்தோஷம். சரி, இன்றைக்கு என்ன சம்பவம் வேண்டாம், வந்து ஆளை சர்வீஸ் போடணும். அதோட பின் கண்ணாடி உடைஞ்சது தானே, கனகாலம் தேடி கண்ணாடி முதலே கிடைச்சிட்டு எல்லாம் பே பண்ணியாச்சு. இப்போ போய் கண்ணாடி மாற்ற போகிறோம். கிணறு காலத்துக்கு அப்புறம் ஓட போகிறோம். ஒரு வேறு தாட்டுக்கு அதெல்லாம் பழகிடும். ராசாத்தி எங்களோட கைக்குள்ள இருந்த ராசாத்தி. ஆனால் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அவ்வளோதான், ஒரே ஒரு அடி. ராசாத்தி. ஆனால் என்னதான் எத்தனை வாகனங்கள் போனாலும் ராசாத்தி ரோட்டில் போயிருக்க ஒரு பார்த்துட்டு ஒரு பொன் சிரிப்பு சிரிப்பினோம். ஏன்னு தெரியல, அந்த சந்தோஷமே எங்களுக்கே சந்தோஷம். உண்மையிலே வந்த உடனே என்ன மாதிரி கியர் 2 மறந்த மாதிரி கிடந்தது, பிறகு கைக்கு படிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் இதால் போய் கொண்டுக்கிறோம்டா, இந்த ரோட்டை காட்டுங்க. இது வந்து இந்த கேம்பஸ் அடி, அதனால தான் போகிறோம். நாங்கள் இப்போ கராஜுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எங்களுடைய கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. போங்க தம்பி, போட்டு விடணும்னு சொன்னவ. என்ன சம்பவம்ண்டா, இது மாத்திரக்கு ஓகே எல்லாம் கிடக்கு. ஆனால் இதில் இடிபட்டது தானே, இதில் இடிபட்டு தானே உடைஞ்சது. அப்போ இது இந்த நெளிவு ஒருக்கா பார்க்கணுமெண்டு சொல்லினோம். நெளிவு எடுத்தால் தான் கண்ணாடி போடலாமா. நான் நினைக்கிறேன் இப்போ கதவை அப்படியே கலட்டி எடுக்க போயினோம். கதவில்லாமல் உடுத்தியோம். அதில் இந்த கலட்ட தொடங்கினோம். கட்கண்டா கொட்ட தொடங்குது. இது எல்லாமே சுக்குநூறு ஆக்கிட்டு எங்களுக்கு இந்த ஸ்டிக்கரால் தான் இவ்வளோ காலம் ஒட்டி நின்றது. இப்போ உள்ளால் கலட்டினோம்.
இல்லை கற்கண்டாயிட்டு ஃபினிஷ். இப்படி ஓப்பனாக இருக்க மணியாக இருக்கேன்டா இப்படி விட்டு விடுவோம். ஓ ட்ரோன் பறக்குது விடியலை என்னன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா கனகாலத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன சம்பவம் மாட்டாங்க வேலைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டே ஃபுல்லாக கழுவி எடுத்துதான் சரி. உள்ளுக்குள்ள எல்லாம் கழுவ மாட்டினா உள்ளுக்குள்ள கழுவினா ஆனால் எங்கிட்ட ஃபேப்ரிக்கு கழுவினா காயாது 2-3 நாள் தேவை. இப்போ நோம்பலாக தான் கழுவப்படும். இதுதான் எங்களுடைய கண்ணாடி. ஓ மை காட். இது இல்லை ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி தான் கிடந்தது. என்ன சம்பவம்டா இதுதான் ஆர்டர் பண்ண கண்ணாடி வந்து பெருசாக இருக்குது. அது வித்தியாசம் பெருசுன்றதுல வித்தியாசம். எல்லாமே வந்து கலட்டின அப்புறம் தான் கண்ணாடியை வச்சு பார்த்தினாங்க. மண்டையில் இந்த கொண்டையை மறந்த மாதிரி கண்ணாடி முதல் நான் வந்து பார்க்க வேன் கராஜில்ன்றது அளவாக இருக்கும்னு நினச்சினா ஆனால் கண்ணாடி இந்த விளிம்புகளில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இந்த சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக நடந்துருக்கு. இன்றைக்கு இந்த கண்ணாடி பூட்டை இல்லாது இப்படி நாங்கள் திருப்ப வேனை கொண்டு போகிறோம். இனி அடுத்த வேறு கண்ணாடி ஆர்டர் பண்ணியிருக்கு. வந்த அப்புறம் தான் அது பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நண்பர்கள் வாரணம் இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணா வாரர் அவரை போய் இதெல்லாம் நேற்றோடு. ஆனால் இந்த கண்ணாடி இல்லாமல் என்னென்று அவ்வளோ டஸ்ட்டும் வந்து உள்ளே போகும். அது அடுத்த யோசனை. சரி பார்ப்போம் ஏதாவது செய்வோம் என்ன பொழுத்தின்னு ஏதாவது வண்டி ஒட்டத்தான் போயிடும். இல்லை மழை பெஞ்சாலும் அடுத்த சிக்கல் இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி உள்ளுக்குள்ள போனால் சோக்காக தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மாற்று வழி ஒன்று செய்வோம். எங்களுக்கு மட்டுமா இப்படி நடக்குது இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா? நானும் இவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். இதுக்கு சர்வீஸ் போடணும், அதுக்கடுத்து கொஞ்சம் வேலையில் இருக்குது, கொஞ்சம் இடங்களுக்கு போகணும் மட்டும். ஆனால் இப்படியா சம்பவம் செய்துட்டு சரி பாப்பா ஒன்றும் செய்யலாதானே, அதை கடந்து தானே போகணும். வரும் இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்.